Hi friends, welcome to Sagi's Cooking. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குழி பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நான் ரவா மைதா மாவு இது ரெண்டையும் வச்சு தான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளா குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு பவுல்ல நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். மைதா மாவு அல்லது கோதுமை மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு மைதா மாவுல தான் பண்ண போறேன். அதே கப்பால 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துர்க்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமா சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சர்க்கரை அல்லது கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப்ல இருந்து 1.25 கப் அளவுக்கு நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்து நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எனக்கு கரெக்டாக 1.25 கப் கரெக்டாக இருந்தது. அது கரையிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு எந்த கம்பி பதமும் தேவையில்லை நமக்கு. அதனால் இது ஜஸ்ட்டு கரைஞ்சா நமக்கு போதும். அதனால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 5 ஏலக்காய் 2 துண்டு சுக்கு இதையும் நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். இதை ஆட் பண்ணால் ரொம்பவே வாசனையாக இருக்கும் குழிப்பணியாரம். அதனால் இதையும் சேர்த்துக்கலாம். நல்ல பொடியாக இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பொடியாக இடித்ததுக்கப்புறமாட்டு இந்த சர்க்கரை பாகோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் ஸ்டவ்வில் இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை மைதா அதில் இந்த சர்க்கரை பாகு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு, நான் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுறலாம். 1 ஹவர் கழித்து நம்ம குழிப்பணியாரம் சுடலாம். இப்போ எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே கெட்டியாயிடுச்சு. ரவா சேர்த்ததுனால ரொம்பவே கெட்டியாக இருந்தது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு, அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம ஒரு ஸ்டவ்வில் ஒரு குழிப்பணியாரம் கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குழிலையும் ஹாஃப் வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணும்போது நமக்கு ஸ்டவ் முழுமையாட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துன்னா உள்ளே நல்லா வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் இருந்துன்னா உள்ளே எல்லாமே நல்லா வேகும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி மறுபக்கமும் நல்லா வேகட்டும் லோ ஃப்ளேமில். மறுபக்கமும் நம்ம நல்லா வேக விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் குழிப்பணியாரம் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நல்லா வெந்திருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு மெயினாக எடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வேகும். இப்போ எனக்கு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துக்கலாம் ஒவ்வொரு இதையும். இதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய மாவு எல்லாமே ஒவ்வொரு டைமும் நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான சுட சுட குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.